Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்ணம்மா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரியா கிரியேஷன் தமிழ் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேனலில் டெய்லி வந்து கம்பல்சரியாக ஒரு வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் லென்த்தாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் வந்துட்டு மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசர் வந்து எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ எப்படி இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியாவில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ப்ளே பட்டன் பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இமேஜஸ் வந்து அந்த பீட் மார்க் எங்கே இருக்கோ அங்கே ட்ராக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணணும். இப்போ செகண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு நமக்கு பேக் சைடில் இமேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிட்டேன். ஸோ எண்ட் வரைக்கும் நான் எவ்வளோ பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கனோ அது வரைக்கும் நான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இது வரைக்கும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசர் வந்து எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன், தென் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸ் மட்டும்தான் வந்துட்டு லென்த்தியாக இருக்கும். அந்த இமேஜஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண முடியாது அந்த ஃபஸ்ட் எஃபர்ட்டை, அதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபர்ட் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு செகண்ட் ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன், அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி ஆகிடும். இப்போ வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. செகண்டாக வருது இல்லையா, அந்த இமேஜஸ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு எஃபர்ட்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸில் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.